பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பின்னாடி டிப்பர் லாரி வந்து ஸ்கூல் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுது சார். ஆக்சிடென்ட் ஆனதில் பாப்பாவுக்கு கால் எலும்பு உடஞ்சி நாராயணாவுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தோம். கிளிப்பெல்லாம் போட்டு ராடெல்லாம் வச்சு பெட்டர் கண்டிஷனில் வந்து இது பண்ணிட்டு இங்கே வந்து அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி நல்லா தான் ட்ரீட்மெண்ட் போயினுச்சு. திடீர்னு வந்து 10 லட்சம் டிமாண்ட் பண்ணி இது பண்ண டேட்லேருந்து இப்போ வரையும் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு ஒரு வாரமாக ரொம்ப அழுத்தம் கொடுத்ததால தான், அந்த அழுத்தம் கொடுத்ததுல இவங்க ரெஃபர் பண்ண டாக்டர்கிட்ட தான் போய் வந்துருக்குறேன். அப்படி வந்து திடீர்னு ட்ரெஸ்ஸிங் நேற்று பண்ணியிருக்காங்க, பின்னாடி ஏதோ ஊசி போட்டாங்கன்ட்டு பாப்பா சொல்லிச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுலேருந்து இப்போ ஒரே கத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஆனதை கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு வரல சார். அம்மா கூடவே இருக்காங்க, அம்மாவை கூட உள்ள அலோவ் பண்ணல. வென்டிலேட்டர் பைப்பை சொருவிட்டு டெத் ஆனதை வந்து மறைக்கிறதுக்காக நாடகம் போட்டு இது பண்ணுறாங்க. நீதி கிடைக்கணும் சார். அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் செலுத்துங்க, சிஎம் லெவலுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இனி என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வேற எதுவும் நடக்கக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.